நாம அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா அது கூகுள் தான். இந்த ஒரு கூகுள்ல நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த கூகுளை பயன்படுத்தி நம்மளால பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். ஒரு 3 விதமான வழிமுறையில நம்ம எப்படி கூகுளை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல டீடைலா வந்து பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் விஜய். இன்னைக்கான வீடியோல இந்த கூகுள் பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து மணி ஏர்ன் பண்றது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பத்தி பேச போறோம். மொத்தம் 3 விதமான வழிமுறையை வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அதை பத்தி டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல இந்த மாதிரி மேக் பண்ணி ஆன்லைன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நீங்க அதில் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டுமே பண்ணாம பக்கத்துல கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய இந்த மாதிரி எல்லா விதமான வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஏதாவது நீங்க என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா டேரக்டா இன்ஸ்டாகிராம்ல சேட் பண்ணிக்கலாம். கூகுள் பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம், நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பிளாட்ஃபார்ம் பத்தி நம்ம வந்து நிறைய வழிமுறைகளை மனிதர் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு வீடியோல 3 வழிமுறைகள் பார்க்கலாம். நம்பர் 1, கூகுள் டாஸ்க் மேட் சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பயன்படுத்தி நம்ம எப்படி மனிதர் பண்றது பார்க்கலாம். பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கங்க. பிளே ஸ்டோர்ல கூகுள் டாஸ்க் மேட் சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல சின்ன சின்ன டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு இந்த இன்கம் அப்படின்னு ஜெனரேட் ஆகுது. இதுல பெரிய அளவுல இன்கம் வந்து பண்ண முடியாட்டியும் சின்ன சின்ன நம்ம டெய்லி யூசர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா கூகுள் ஒர்க்ஷாப் அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதா. இந்த கூகுள் ஒர்க்ஷாப் அப்படிங்கிறது நமக்கு தேவையான பிளாட்ஃபார்ம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த கூகுள்ல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இமெயில் இருக்கு, இமெயில், யூடியூப் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்ஷாப் சொல்லக்கூடிய வெப்சைட்ஸ்ல வந்து உள்ள இந்த வெப்சைட்ஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு இமெயிலே வந்து ஒரு பிசினஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு இமெயில் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து சம் அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணி தான் பாத்தீங்கன்னா அந்த இமெயில் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த ஒர்க்ஷாப்புக்கு நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி பண்றது அப்படின்னா நம்ம கூகுள் ஒர்க்ஷாப்ல டைரக்டா போய் நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது சிஜே அஃபிலியேட் ப்ரோக்ராம் நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். அதாவது கமிஷன் ஜங்ஷன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் நீங்க ஜாயின் பண்ணிட்டு அது மூலமா கூகுள் ஒர்க்ஷாப் வந்து நீங்க ப்ரோமோட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் கூகுள் ஒர்க்ஷாப் வந்து ப்ரோமோட் பண்ணுவோம் அப்படின்னா நிறையவே இந்த கூகுள்ல பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல இமெயில் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா கூகுள் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க்ஷாப்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு நீங்க புதுசா வந்து ஒரு அஃபிலியேட் லிங்க் நீங்க ஜெனரேட் பண்ணி அவங்களை ஷேர் பண்ணி உங்களோட லிங்க் மூலமா அவங்க நியூவா வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ் உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ சுலபமா பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்க சிஜேல நீங்க என்ன அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சிஜே அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த சிஜே அஃபிலியேட் ப்ரோக்ராம் நம்ம எப்படி வந்து ஜாயின் பண்றது அப்படிங்கற டீடைல் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சிஜே நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பார்ட்னர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண அப்புறம் சர்ச் பாக்ஸ்ல கூகுள் ஒர்க்ஷாப்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய முதல் ரிசல்ட்டை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்ல நிறைய விதமான கண்ட்ரில பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம ப்ரோமோட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். சோ இதை நீங்க ஜாயின் பண்றதுக்கு மேல அப்ளை ஃபார்ம்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா லிங்க் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். லிங்க் ஜெனரேட் பண்றதுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா லிங்க் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து லிங்க் ஜெனரேட் பண்ணி நீங்க வந்து ப்ரோமோட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த லிங்க் நம்ம எங்கெல்லாம் ப்ரோமோட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா யூடியூப் சேனல்ல டேட்டா ப்ரோமோட் பண்ணிக்கலாம். இல்ல இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல பண்ணிக்கலாம். பிளாக் இருக்கு அப்படின்னா பிளாக்ல பண்ணிக்கலாம். உங்க என்னெல்லாம் சோசியல் மீடியால இருக்கோ எல்லா சோசியல் மீடியாலயும் உங்களால இந்த ஒரு லிங்க் வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. மூணாவது முக்கியமான ஒரு ஆப்ஷன் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் தான். உங்க எல்லாருக்குமே தெரியும் கூகுள் ஆட்சன்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது. இந்த கூகுள் ஆட்சன்ஸ் மூலமா பல வழிமுறைகளை ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்க சின்னதா ஒரு யூடியூப்ல ஒரு சேனல் மட்டும் கிரியேட் பண்ணி அதை நீங்க ரன் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வருது, 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வருது அப்படின்னா நீங்க கூகுள் ஆட்சன்ஸ்ல நீங்க அட்வர்டைஸ்மென்ட் வந்து கொண்டு வந்து மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இல்ல பிரதர் எனக்கு வந்து யூடியூப் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சின்னதா பிளாக் ஒன்று ரெடி பண்ணுங்க. blogger.com அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்க இமெயில் ஐடி மட்டும் கொடுத்து நீங்க பிளாக் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்க ரெகுலரா வந்து பிளாக வந்து ரெடி பண்ணி போட்டுக்கிட்டே இருங்க. சோ அது எங்க போய் ப்ரோமோட் பண்றது, டாபிக் சூஸ் எங்க கொண்டு வரதுன்னு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல பிளாக் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த பிளாகர் எப்படி கிரியேட் பண்றது, அது வந்து டாபிக் சூஸ் நம்ம ஜென்ரலா வந்து எங்க வந்து கொண்டு வரது அப்படிங்கிற டீடைல்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சோ நீங்க பிளாக் ரெடி பண்ணி அது மூலமா ப்ரோமோட் பண்ணிக்கலாம். இல்ல பார்த்தா இந்த ஒரு வெப்சைட் இருக்கு, இந்த வெப்சைட் மூலமா ஆட்சன்ஸ் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா 100% பண்ண முடியும். சின்னதா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு அந்த வெப்சைட்ஸ் மூலமா ஆட்சன்ஸ் அப்லோட் ஆகி அது மூலமாவும் மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பாசிவ் இன்கம்
மூலமா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்க AdSense போட்டு அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இன்கம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த AdSense ஒன் ஆஃப் த பெஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம். இதை வந்து நீங்க மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ AdSense மூலமா உங்களுக்கு பல வழிமுறைகளை பார்த்தீங்கன்னா இன்கம் ஆன் பண்ணிக்க முடியும். கமெண்ட் செக்ஷன் உங்க டவுட் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்சர் பண்றேன். ஓகே கேஸ், இந்த ஒரு வீடியோல மொத்தம் 3 வழிமுறைகளை வந்து நம்ம எப்படி வந்து கூகுள் பயன்படுத்தி மணி ஏர்ன் பண்றது பார்த்திருப்போம். இந்த 3 வழிமுறைகளுமே ஒன் ஆஃப் த பெஸ்டான ஜெனியூனான பிளாட்ஃபார்ம் தான். 3லயுமே நிறைய மக்கள் மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ட்ரை பண்ணா போதும் உங்களால ஈஸியா வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது 3ல இந்த ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, ஏதாவது டிஃபிகல்ட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. அப்படி இல்ல அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிட்டு என்ன டேட்டா மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டைமிங் வந்து பார்க்கிறேன். அதுவரை டாடா, பை பை.